வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம பானிபூரி செய்ய போகிறோம். ஸோ பானிபூரி எதை வச்சு செய்ய போகிறோன்னா, இந்த பானிபூரி கிட் வச்சு 4 பேக்கெட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் அவசரப்பட்டு பிரிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்கெட்டில் வந்து இந்த மின்ட் பானியோட தண்ணி, அந்த தண்ணி இருக்கும். ஆக்சுவலாக இது பவுடராக இருக்கும். ஸோ இதை போட்டு தண்ணி ஊற்றி கலக்கிடுங்க. அப்போ நமக்கு மின்ட் பானி ரெடி. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் டேமரிண்ட் பேஸ்ட் இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இதுலேயும் நான் வந்து கொஞ்சம் நிறையவே தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு மசாலா பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த மசாலா பாக்கெட்டுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் இருக்குல்ல, அது குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் எல்லாத்தையும் போட்டு மேஷ் பண்ணி இந்த மசாலா போட்டு தனியாக வச்சுருங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 3 ஸ்டஃபிங்ஸ் இருக்குது. 4வது ஸ்டஃபிங்ஸ் என்னென்னா தயிர், தாஹி பூரி. ஸோ தாஹி பூரிக்காக தயிர், அப்புறமா என்னது மசால், இது என்னமோ மசால், அதுக்கப்புறமா வந்து தேன். ஸோ இது 3 வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை ஸ்டஃபிங்ஸ் இருக்குது? 4 ஸ்டஃபிங்ஸ் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறது பூரி மட்டும்தான். வாங்க அதையும் பொரிச்சிடலாம். இதுதான் எங்களோட இருப்பு சட்டி. ஈஸ்தட்டிக்காலாம் இருக்காது, பட் போட்டால் பொரியும், அவ்வளோதான். ஃபைனலி எண்ணெய் ஊற்றி எல்லா பூரியும் பொரித்து எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்த பூரியை டமால்னு உடச்சி ஸ்டஃபிங்ஸ்லாம் உள்ளே வச்சு சாப்பிட்டா அப்பா என்ன டேஸ்ட்டுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆச்சி பானிபூரிக்கு ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெளியே போய் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஹைஜீனிக்கும் கூட. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.